இந்த உலகத்திலே மோசமான பாம்புகள்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு சிலருக்கு ராஜநாகம் ஞாபகத்தில் வரும், இன்னொரு சிலருக்கு பிளாக் மாம்பா ஞாபகத்தில் வரும். ஏன் பிளாக் மாம்பா வருது அப்படின்னா இதோட சம்பவங்கள் அப்படி. ஏன்னா நீளமாக வளரக்கூடியதும் வேகமாக தாக்கக்கூடியதும் வேகமாக ஓடக்கூடியதும் கொடிய நஞ்சுடையதும் இந்த மாதிரி பார்க்குறதுக்கு பயங்கரமான மிரட்டும் தோணியில் உள்ளதும் பல சம்பவங்களை தனக்குள்ளே அடக்கி வச்சுருக்கா பிளாக் மாம்பாவை பற்றி இன்றைக்கி பல சுவாரஸ்யங்களோட வாழ்வியலையும் பார்த்துடலாம். அது மட்டும் இல்லை, போன பதிவில் நம்ம கௌதாரியை பற்றி பேசியிருந்தோம். அதில் யூடியூப்லேயும் சரி ஃபேஸ்புக்லேயும் சரி நிறையா பேர் கருத்து தெரிவிச்சிருந்தாங்க இதனுடைய கறி ரொம்பவே சுவையாக இருக்கும் அப்படின்னு. இவங்க எல்லாத்துக்குமே நான் பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அதை கடைசியாகவும் இன்றைக்கி முழுசாக பிளாக் மாம்பாவை பற்றி பார்த்துடலாம். உலகத்தில் ஆப்பிரிக்க பகுதிகளில் தான் பிளாக் மாம்பா அதிகமாக காணப்படுது. இது இழப்பீட குடும்பத்தை சேர்ந்தது. இந்த குடும்பத்தில் தான் ராஜநாகம், அப்புறம் கட்டுவரியன், அப்புறம் நல்ல பாம்பு இதெல்லாமே வரும். பொதுவாக இழப்பீட குடும்பத்தோட பாம்புகளோட பொதுவான பண்புகள் எடுத்துக்கிட்டோம்னா எல்லாமே ஓரளவு நியூரோடாக்சின் விஷத்தை அதிக அளவில் வச்சுருக்கோம். இதனுடைய பற்கள் அமைப்பு முன்னாடி நீட்டிகிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அப்புறம் முட்டைகள் விடக்கூடியது. இந்த மாதிரி பொதுவான கருத்து, இந்த மாதிரி பொதுவான பண்புகளை உடையது எல்லாமே இழப்பீட குடும்பத்தில் வரும். இந்த பிளாக் மாம்பாவுக்கு பிளாக் மாம்பான்னு சொல்லி ஏன் பேர் வச்சாங்க? பார்க்குற கருப்பாக இருக்குமானா அது அப்படி இல்லை. இதனுடைய உடம்பு வெளிர் நிறத்தில் இருக்க தான் செய்யுது. ஆனால் இதனுடைய வாய்ப்பகுதி கருமை நிறத்தில் இருக்கும். அதனால் இதனுடைய வாய்ப்பகுதி கருமையாக இருக்கிறனால இதுக்கு பிளாக் மாம்பான்னு பேர் வச்சிட்டாங்க. சரி, இதனுடைய வாழ்வியலை முட்டையிலேருந்து பார்த்தலாம். ஒரு ஆண் பாம்பு, ஒரு பெண் பாம்பு ரெண்டுமே இனி சேர்ந்த பின்னாடி பெண் பாம்பானது கரையான் புத்துகள்லையோ இல்லாட்டி பாறைகளின் இடுக்குகள்லையோ இல்லாட்டி வேர் பகுதிகள்லையோ இந்த மாதிரி ஒரு இடுக்கான பகுதிகளை தேர்வு செஞ்சு அங்கே முட்டையிடுது. 5லேருந்து 16 முட்டைகள் வரைக்குமே இடக்கூடியது தான் பிளாக் மாம்பா. இந்த முட்டைகளை இட்டதோடு சரி, அது அந்த தாய் பாம்பானது அங்கே அந்த இடத்த விட்டு போயிடும். முழுக்க இந்த முட்டைகள் தன்னிச்சு தான் இருக்கும். இப்போ நம்ம ராஜநாகத்தெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா முட்டைகள் இட்ட பின்னாடியும் அதை பாதுகாக்கும். அதிலேருந்து குஞ்சுகள் வெளிவர வரைக்கும் ஆக்ரோஷமாக அந்த இடத்த பாதுகாக்கும். ஆனால் பிளாக் மாம்பா அந்த மாதிரி எந்த ஒரு செயலும் செய்கிறது கிடையாது. முட்டையிட்டதோடு போயிடும். இந்த முட்டைகள்லேருந்து குஞ்சுகள் வெளிவர 2 மாதத்துலேருந்து 3 மாதங்கள் வரைக்குமே ஆகும். இந்த குஞ்சுகள் வெளிவந்ததுமே கிட்டத்தட்ட 1 அடியிலேருந்து 1.5 அடி வரைக்குமே நீளமாக இருக்கும். அது மட்டும் இல்லை, விஷத்தோடையும் தான் இருக்கும். இதனுடைய உணவுகள், இந்த குஞ்சுகளுடைய உணவுகள்னு எடுத்துக்கிட்டோம்னா இது சின்ன பள்ளிகள், சின்ன எலிகள், தவளைகள் அப்படின்னு சொல்லி சின்ன உணவுகளை வேட்டையாடி சாப்பிடக்கூடியது. இது குளிர் வகை ரத்த பிராணி. இதனால் வெப்பத்தை உருவாக்க முடியாது. அதனால் சூரியனில் இருந்தோ இல்லாட்டி பாறைகளின் சூடுகளில் இருந்தோ இந்த மாதிரி வெளிப்புற காரணிகள் கிட்ட இருந்து வெப்பத்தை வாங்கிக்கிறது. இது தன்னுடைய உணவு கிடைக்கிற கால அளவை பொறுத்து 2 வருஷத்துலேருந்து 3 வருஷத்துக்குள்ளே பாலியல் முதிர்ச்சி அடைய ஆரம்பிக்கும். பாலியல் முதிர்ச்சி அடைஞ்சிருச்சு அப்படின்னா பெண் பாம்புகள் ஒருவித வாசனை வெளியிட்டுக்கிட்டே போகும். இந்த வாசனையை நுகர்ந்து இப்போ ஆண் பாம்புகள் அந்த இடத்துக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. எல்லா பதிவிலையும் பாம்புகள் பதிவிலையும் நம்ம பெண் பாம்புகள் வாசனை வெளியிடும்னு சொல்லியிருப்போம். ஆனால் இந்த பெண் பாம்புகளுடைய வாசனையை நம்மளால் நுகர முடியுமா மனிதர்களால் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கேள்வி வரலாம். ஆனால் மனிதர்களால் இதை துளி அளவு கூட உணர முடியாது. ஏன் அப்படின்னா இந்த பாம்புகளுடைய வாசனை ரொம்ப மெல்லியதாக இருக்கும். இங்கே தான் மனிதர்களுடைய வாசனை திறனும் இந்த பாம்புகளுடைய வாசனை திறனும் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது. என்ன அப்படின்னா இப்போ மனிதர்களால் எல்லா வாசனையுமே நுகர முடியாது. ஒரு குறிப்பிட்ட அளவு அதிக அளவில் வாசனை மூலக்கர்கள் இருந்தால் தான் நுகர முடியும். ஆனால் பாம்புகள்னால சின்ன ஒரு வாசனை மூலக்கூறுகளை கூட உணர முடியும். அதனுடைய நாக்கை நீட்டி ஜேக்கப்சன் ஆர்கன் மூலமாக. நீங்கள் பாம்புகளுடைய நுகரம் அந்த திறனுக்கும் மனிதர்கள் நுகரம் அந்த திறனுக்கும் ரொம்பவே வித்தியாசம் இருக்குது. அதை புரிஞ்சுக்கலாம். அதாவது இது எப்படின்னா பாம்புகள் ஒரு பொருளை நுகருது அப்படின்னா அதுக்கு தகவல்களாக மட்டும்தான் போய் சேரும். ஆனால் மனிதர்களுக்கு நுகர்றாங்க அப்படின்னா இப்போ பூக்கள் இந்த மாதிரிலாம் நுகர்றாங்க அப்படின்னா மனிதர்களுக்கு அது உள்ளே போய் ஒரு வித கிளர்ச்சியோ இல்லாட்டி ஒரு வித அமைதியோ இந்த மாதிரி உணர்வுகளை சார்ந்ததாக இருக்கும் இந்த நுகர்ச்சி ஆனால் பாம்புகளுக்கு அது முழுக்க தகவல்களாக மட்டும்தான் இருக்கும். இப்போது ஒரு பெண் பாம்பு போயிருக்கு அப்படின்னா அதனுடைய வாசனை ரொம்பவே மெல்லியதாக தான், ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். அந்த வாசனை மனிதர்களால் நுகர முடியாது. ஆனால் இந்த பாம்பு நாக்கை நீட்டும் பொழுது அதனுடைய வாசனை மூலக்கூறுகள் இந்த நாக்கில் ஒட்டிக்கிறோம். அந்த நாக்கை உள்ளே எடுத்துகிட்டு போய் ஜேக்கப்சன் ஆர்கன்னு ஒன்று இருக்கும், அதில் போய் வைக்கும். அந்த ஜேக்கப்சன் ஆர்கனுக்கும் இந்த மூளைக்கும் ஒரு தொடர்பு இருக்கும். அப்போ இந்த ஜேக்கப்சன் ஆர்கன்லேருந்து இந்த மூளைக்கு போகிற தொடர்பு செய்திகளாக மட்டும்தான் கடத்தப்படும். அது உணர்வுகளாக கடத்தப்படுறது கிடையாது. அதனால் பாம்புகள் எப்பொழுதுமே நுகர்றதுங்க அப்படிங்கிறது தகவல்களாக மட்டும்தான் இருக்கும், உணர்வுகளாக இருக்காது. ஆனால் மனிதர்கள் நுகரும் பொழுது அது தகவல்களாகவும் இருக்கும், உணர்வுகளாகவும் இருக்கும். இந்த மாதிரி வித்தியாசங்கள் இருக்குது. சரி, பெண் பாம்பு போன பின்னாடி அந்த வாசனை நுகர்ந்து இந்த ஆண் பாம்புகள் அந்த இடத்தை நோக்கி பெண் பாம்புகளோட இணை சேர ஆரம்பிக்குது. இந்த பெண் பாம்புகள் இணை சேர்ந்த பின்னாடி அது மறுபடியும் ஒரு கரையாம்புத்துலேயோ இல்லாட்டி பாறைகள் இடுக்கலையோ இந்த இடத்துல போய் கிட்டத்தட்ட ஒரு 5லேருந்து 16 முட்டைகள் வரைக்குமே வைக்கும்.
இதுதான் இதனுடைய வாழ்வியலாக இருக்குது. சரி, பிளாக் மாம்பாவுடைய உணவுகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இது எலிகள், தவளைகள், பல்லிகள், அப்புறம் முயல், அப்புறம் பறவைகளை கூட வேட்டையாடக்கூடியது தான். இது வேட்டையாடுறதும் கொஞ்சம் வித்தியாசமாகவே இருக்கும். என்ன அப்படின்னா மற்ற பாம்புகள்லாம் பிடிச்சிச்சுன்னா அப்படியே அதை விஷத்தை செலுத்தி விழுங்க ஆரம்பிக்கும், இல்லாட்டி அப்படியே நெரிச்சு விழுங்க ஆரம்பிக்கும். நம்ம பிளாக் மாம்பா அது மேலே விஷத்தை செலுத்திட்டு அந்த உயிரினமானது முடங்கும் வரைக்கும் கொஞ்ச நேரம் காத்திருக்கும். அது முடங்கின பின்னாடி அதை அப்படியே விழுங்க ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லை, பிளாக் மாம்பா வந்து ஒரு நொடியில் வந்து கிட்டத்தட்ட 2-3 தடவை கூட தன்னுடைய விஷத்தை செலுத்தக்கூடியது தான். அப்புறம் இதனுடைய விஷத்தின் வீரியத்தை பற்றியுமே நம்ம தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா பிளாக் மாம்பா வந்து ஒரு கடியில் கிட்டத்தட்ட 100 மில்லிகிராம்லேருந்து 120 மில்லிகிராம் வரைக்கும் கூட விஷத்தை செலுத்தக்கூடியது தான். இதனுடைய வீரியத்தின் தன்மையை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம பிக் 4 ஸ்னேக்கில் வருவோம். நம்ம பிக் 4 ஸ்னேக்கில் வந்து கட்டு விரியன், கண்ணாடி விரியன், நல்ல பாம்பு, சுருட்டை விரியன், இதில் ரொம்பவே விஷ வீரியம் உள்ளது அப்படின்னா அது நம்ம கட்டுவரியன் தான். இந்த கட்டுவரியனுக்கும் அதுவும் நியூரோடாக்சின் தான். இந்த பிளாக் மாம்பா இதுவும் நியூரோடாக்சின் தான். இதுக்கு ரெண்டுக்குமே ஒரு ஒப்பீடு செய்கிறோம் அப்படின்னா இப்போது ஒரு கட்டுவரியன் ஒரு கடியில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 மில்லிகிராம்லேருந்து 12 மில்லிகிராம் அளவுக்கு தான் விஷத்தை செலுத்தக்கூடியது. ஆனால் பிளாக் மாம்பா அதிக அளவு விஷத்தம் 100லேருந்து 120 வரைக்குமே மில்லிகிராம் வந்து செலுத்தக்கூடியது. இந்த விஷத்தின் வீரியம்னு எடுத்துக்கிட்டோம்னா கட்டுவரியனில் தான் அதிக அளவு விஷத்தன்மை இருக்குது, விஷத்தின் வீரியம் இருக்குது. ஆனால் பிளாக் மாம்பா வந்து அதிக அளவு விஷத்தை செலுத்தக்கூடியது. அது மட்டும் இல்லை 2-3 தடவை ஒரே நொடியில் கடிச்சு விட்டு போயிடும். அதனால் அதிக அளவு விஷம் உள்ளவும் போயிடும். உலகத்திலேயும் ரொம்ப வேகமாக ஓடக்கூடியதுன்னா அது பிளாக் மாம்பா தான். கிட்டத்தட்ட 12 கிலோமீட்டர் ஸ்பீடிலேருந்து 20 கிலோமீட்டர் வேகம் வரைக்குமே ஓடக்கூடியது. அப்புறம் வேகமாக தாக்கக்கூடியதும் ஸ்ட்ரைக்கிங் ஸ்பீடுமேவும் பிளாக் மாம்பாவுக்கு அதிகம். இதையும் நம்ம பிக் 4 ஸ்னேக்கோட ஒப்பிடணும் அப்படின்னா பிக் 4 ஸ்னேக்லேயும் ரொம்பவே ஸ்ட்ரைக்கிங் ஸ்பீடு, தாக்கும் வேகம் வந்து அதிகமான பாம்புகள் அப்படின்னா கண்ணாடி விரியனும் சுருட்டை விரியனும் தான். ஆனால் இது ரெண்டுனுடைய வேகத்தையும் இங்கே பிளாக் மாம்பினுடைய வேகத்தையும் ஒப்பிடுறோம் அப்படின்னா இப்போ கண்ணாடி விரியன், சுருட்டை விரியன் தாக்கும் வேகம்னு எடுத்துக்கிட்டோம்னா 0.25 வினாடியிலேருந்து 0.35 வினாடிக்குள்ளே தாக்கக்கூடியது. ஆனால் நம்ம பிளாக் மாம்பா 0.15 வினாடியிலேருந்து 0.25 வினாடிக்குள்ளே தாக்கிறோம். அப்போது வேகமாக தாக்கக்கூடியதும் தான் பிளாக் மாம்பா. அப்புறம் இதனுடைய நீளம் வந்து கிட்டத்தட்ட 8 அடியிலேருந்து 12 அடி வரைக்குமே வளரக்கூடியது தான். வேகமாகவும் ஓடும், வேகமாகவும் தாக்கும், கொடிய விஷமுடையது, இந்த மாதிரி பல காரணங்களால் நம்மளுக்கு பிளாக் மாம்பாங்கிறது ரொம்பவே மிரட்சியான ஒரு பயமுறுத்தக்கூடிய பாம்புகளாக அதில் ஒன்றா இருக்குது. இது எவ்வளோ தான் கொடிய பாம்பாக இருந்தாலும் இதனை வேட்டையாடக்கூடிய வெள்ளாதி வில்லன்களும் இருக்க தான் செய்கிறாங்க. பிளாக் மாம்பா முட்டையில் இருக்கும் பொழுது உடும்பு, அப்புறம் கீரி பிள்ளைகள், அப்புறம் முட்டைகளை உண்ணக்கூடிய பாம்புகள் இப்படின்னு முட்டைகளாக இருக்கும்போது ஆபத்து இருக்குது. குஞ்சுகளாக வெளிவந்த பின்னாடியும் நிறையா பறவைகள் வேட்டையாடும். பருந்து, கழுகு, ஆந்தை, அப்புறம் இன்னும் நிறையா பறவைகள் இருக்குது. குறிப்பாக செக்ரட்டரி பேர்டு அப்படின்னு சொல்லி ஒரு பறவை இருக்குது. அப்புறம் நம்ம கீரி பிள்ளை இது எல்லாமே வேட்டையாடும். அது மட்டும் இல்லை, இந்த பிளாக் மாம்பா வந்து பகலில் வேட்டையாடக்கூடிய உயிரினம். அதனால் இதற்கு எதிரிகள் வந்து ரொம்பவே அதிகம்தான். அதெல்லாம் மீறி அடுத்த நிலைக்கு வந்தாலும், அதாவது வளர்ந்த ஒரு இனப்பெருக்க நிலைக்கு வந்தாலுமே அங்கேயும் ஆபத்துகள் இருக்க தான் செய்யுது. மனிதர்களால் வந்து கொல்லப்படுறதும் அது மட்டும் இல்லை, செக்ரட்டரி பேர்டு இங்கேயும் வந்துடுறாங்க. செக்ரட்டரி பேர்டு வந்து பாம்புகளை வந்து பிரத்யேகமாக வேட்டையாடக்கூடிய ஒரு பறவை. சின்ன சின்ன நோய் தொற்றுகளால் இறந்து போயிடலாம், இல்லை பசியின் கொடுமையினால் அதனால கூட இந்த பாம்புகள் இறக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் தாண்டி ஒரு 15 முட்டை இருக்குது அப்படின்னா அந்த முட்டையிலேருந்து குஞ்சு வெளி வந்து அது இனப்பெருக்க முதிர்ச்சி அடைஞ்சு அப்புறம் அந்த முட்டையிடுற அளவுக்கு வளருது அப்படின்னா 15 முட்டையிலேருந்து ஒரு பாம்போ 2 பாம்புக்கு மட்டும்தான் இந்த நிலை வரைக்குமேவும் தாக்கு பிடிக்கும். மற்ற பாம்புகள் எல்லாமேவும் இறந்து போகக்கூடிய வாய்ப்புகள் தான் ரொம்பவே அதிகம். கிட்டத்தட்ட இதனுடைய வாழ்நாள் எடுத்துக்கிட்டோம்னா 11 வருஷத்துலேருந்து 14 வருஷங்கள் வரைக்கும் கூட உயிரோட வாழக்கூடியது தான். சரி, நம்ம கௌதாரிகளை பற்றி அந்த விஷயத்துக்கு வருவோம். அதாவது போன பதிவில் கௌதாரியை பற்றி போட்டிருந்தப்போ ஃபேஸ்புக்லேயும் சரி யூடியூப்லேயும் சரி இதனுடைய கறி வந்து ரொம்பவே ருசியாக இருக்கும்னு சொல்லி நிறையவே பதிவுகள் போட்டிருந்தாங்க. அவங்களுக்கு பதில் சொல்லணும், ஏன்னா அதுக்கு என்னுடைய கடமை இருக்குது. மனுஷன் வந்து ஒரு அனைத்துண்ணி, அதற்குரிய தகவமைப்போட தான் மனுஷங்க படைக்கப்பட்டிருக்காங்க. உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மனிதர்களுடைய பற்களை நம்ம இப்போ எடுத்துக்கலாம். மனிதர்களுடைய பற்களை நம்ம இப்போ வந்து தாவரங்களை சாப்பிட்ற மாதிரியும் மாமிசத்தை சாப்பிட்ற மாதிரியும் இப்படி ரெண்டையுமே சேர்ந்து சாப்பிட்ற மாதிரி தான் நம்மளுடைய பற்கள் அமைப்பு இருக்குது. அதுக்கப்புறம் எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுடைய குடலின் அமைப்புமே அந்த மாதிரி தான் இருக்குது. என்ன அப்படின்னா தாவரங்களை சாப்பிடக்கூடிய உயிரினங்கள் எல்லாமே குடல் வந்து ரொம்பவே நீளமாக இருக்கும். ஏன்னா செல்லுலோஸ் இதெல்லாத்தையும் சேரிக்கணும், அதனால் நீண்ட குடல் தேவைப்படுது. அதே மாதிரி மாமிசம் சாப்பிடக்கூடிய உயிரினங்களை குடல் எல்லாமே ரொம்பவே சின்னதாக இருக்கும்.
ஆனால் மனிதர்களுக்கு வந்து ரொம்பவே சிறுசும் இல்லை, ரொம்பவே பெருசும் இல்லை. எல்லா உணவையுமே செரிக்கக்கூடிய வகையில் வந்து நடுவில் தான் இருக்குது. அது மட்டும் இல்லை, மனிதர்களுடைய அமிலத்தன்மை, அதாவது இப்போ நம்ம ஒரு உணவு சாப்பிட்றோம் அப்படின்னா அது வந்து மாமிசமாக இருந்துச்சுன்னா அதனுடைய புரதங்கள், அதில் இருக்கக்கூடிய பாக்டீரியா, இது எல்லாத்தையுமே சிதைக்கும் வகையில் தான் நம்மளுடைய அமினோ அமிலங்கள் இருக்குது. அது மட்டும் இல்லை, நம்மளுடைய உமிழ்நீரில் வந்து தாவர பகுதிகளை செரிக்கக்கூடிய வாயிலிருந்தே ஆரம்பிச்சிருது செரிக்கப்படக்கூடிய அந்த பகுதிகள் எல்லாமே. இந்த மாதிரி தாவரத்தையும் மாமிசத்தையும் சாப்பிடக்கூடிய உணவு அமைப்பாளோட தான் நம்ம இருக்கோம். அப்புறம் முக்கியமாக ஒன்று B12. மனிதர்களுக்கு தேவை வந்து B12 வந்து வெறும் தாவரத்தை மட்டுமே சாப்பிட்டா B12 கிடைச்சிடுறது கிடையாது. மனிதர்களுக்கு வந்து விலங்குகளை நம்பி தான் B12 கிடைக்குது. என்ன அப்படின்னா, மாமிசத்தை சாப்பிடும்போது B12 கிடைக்குது. அப்படி இல்லையா, மாமிசம் சாப்பிடாங்க பால், தயிர், இந்த மாதிரி பொருட்கள்ல இருந்தும் நம்மளுக்கு B12 கிடைக்குது. அப்போது தாவரங்களையும் விலங்குகளையும் ரெண்டையுமே நம்பி தான் நம்மளுடைய உடல் அமைப்பையும் பரிணாமப்பட்டிருக்கு. அதனால் நீங்கள் மாமிசம் சாப்பிட்றீங்கன்னா அதில் தப்பே இல்லை, எந்த ஒரு குற்ற உணர்ச்சியுமே நீங்கள் அடைய தேவையில்லை நீங்கள் ஒரு மாமிசத்தை சாப்பிட்றீங்க அப்படின்னா. ஆனால் அது எந்த மாமிசத்தை சாப்பிட்றீங்க அப்படின்றதுல தான் விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா, இப்போது நம்ம ஒரு ஆடு, கோழி இதெல்லாம் சாப்பிட்றோம் அப்படின்னா இந்த உயிரினங்கள் எல்லாமேவும் வளர்த்ததேவும் மனிதர்கள் வந்து சாப்பிட்றதுக்காக மட்டும்தான் வளர்த்துருக்காங்க. இதை வந்து மனிதர்கள் வந்து சத்துக்காக வளர்த்து சாப்பிட்றாங்க. இது வந்து எவ்வளவு தான் மனுஷங்க சாப்பிட்டாலுமே அடுத்தடுத்து உருவாக்கிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஏன்னா புரத தேவை இருக்குது, இந்த மாதிரி பல தேவைகளுக்காக மனிதர்களில் வந்து அந்த உயிரினங்கள்லாம் அடுத்தடுத்து உருவாக்கிட்டே தான் இருப்பாங்க. அதனால் இது எந்த ஒரு காலமும் நீங்கள் எவ்வளோ சாப்பிட்டாலும் அழிய போகிறது கிடையாது. இது வந்து அடுத்தடுத்து நம்ம வளர்த்துட்டே தான் இருப்போம். அதனால் இங்கே எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. நீங்கள் எந்த ஒரு குற்ற உணர்ச்சியுமே இல்லாமல் இந்த மாமிசத்தை சாப்பிடலாம். ஆனால் நீங்கள் காட்டு பகுதிக்கு வந்துட்டீங்க அப்படின்னா காட்டில் இருக்கக்கூடிய உயிரினங்களை வேட்டையாடி சாப்பிட்றது அப்படிங்கிறது மிகப்பெரிய தாக்கத்தை இயற்கையில் ஏற்படுத்தி கொடுக்கும். என்ன அப்படின்னா, இப்போ ஒரு கௌதாரியே நீங்கள் வேட்டையாடுறீங்க அப்படின்னா ஒரு கௌதாரி வந்து தன்னுடைய வாழ்நாளில் ஆயிரக்கணக்கான பூச்சிகளை பிடிச்சி சாப்பிடும். அந்த கௌதாரி அங்கே இல்லை அப்படின்னா அந்த ஆயிரக்கணக்கான பூச்சிகள் வந்து வாழ்ந்துட்டு இருக்கும். அதனால வந்து பிரச்சனைகள் உண்டாகும், இங்கே உணவுச்சங்கிலில் பாதிப்பு உண்டாகும். அது மட்டும் இல்லை, அந்த கௌதாரி வயசாயிடுச்சு அப்படின்னா அது வேறு ஒரு உயிரினங்களோட உணவாக மாறும். வயசான பின்னாடி நரி, இந்த மாதிரி மற்ற உயிரினங்களுக்கும் உணவாக மாறும். அதில் இருக்கக்கூடிய உயிரினத்தை நீங்கள் வேட்டையாடுறீங்க அப்படிங்கும்போது அந்த இனமும் பாதிக்கப்படும், அதனை சார்ந்துள்ள உயிரினங்களுமே பாதிக்கப்படும். இப்படி நீங்கள் வேட்டையாடுற ஒவ்வொன்றுமே இயற்கையில் பாதிப்பை உண்டாக்கக்கூடியது. இந்த மாதிரி காரணங்கள்னால தான் சொல்கிறேன், காட்டில் வாழக்கூடிய உயிரினங்களை எந்த ஒரு உயிரினத்தையுமே வேட்டையாடாதீங்க. குறைந்தபட்ச மனிதாபிமானத்தோடு நடந்துக்குவோம்.